ஹலோ ஃபுல் ஸ்டாக்கர்ஸ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல மீண்டும் வரவேற்கிறேன். இந்த எபிசோட்ல டிரான்சிஷன் பத்தி பார்க்க போறோம். நான் இப்போ ஒரு எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்தோம்னா நம்மளுடைய இமேஜ் இருக்கு. இது வந்து ஒரு இமேஜ், இது வந்து ஒரு வீடியோ. ஸோ ப்ளே பண்றேன். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி வேற ஒரு கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வரும் 10 செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வரப்போகுது. இது வந்து நார்மலா இருக்கு. இமேஜ் இருக்கு, இந்த முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா அதே வீடியோ வந்துச்சு. இப்போ இதுல ரெண்டு விதமா வந்து நம்ம இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை நம்ம அப்படியே உள்ள கொஞ்சம் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இங்க உள்ள ஒரு கிராஸ் ஃபேட் எஃபெக்ட் மாதிரி வரும் பர்பிள் கலர்ல. இது வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்குது. ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு வந்து மாறுது. திரும்பி ப்ளே பண்ணி காட்டுறேன். பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண. சரி, இப்படி நீங்க பண்ணலாம். கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன், இன்னொரு வே பண்ண போறேன். இப்போ யூஸ்வலி நான் பண்ற வே தான். மேல வந்து இன்னொரு வீடியோ ட்ராக் ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் ஆப்ரேஷன்ல ஆட் வீடியோ ட்ராக் கொடுங்க. இல்லைன்னா இங்க ஒரு 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இங்க கூட நீங்க கிளிக் பண்ணி ஆட் வீடியோ ட்ராக்னு கொடுக்கலாம். இல்லை ஷார்ட்கட்ல கண்ட்ரோல் ஐன்னு கொடுக்கலாம். புதுசாக ஒரு வீடியோ ட்ராக் வந்தோடனே இந்த இமேஜை நான் மேலே மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் மட்டும் மேலே இருக்கு, கீழே வந்து வீடியோ இருக்கு. ஸோ நம்ம வீடியோ ட்ராக்கை மறைச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன். இப்போ மவுஸை நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா ஒரு பிளாக் கலர் டாட் வரும். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டார்க் ஒரு ஒரு பிளாக் கலர் ஏரியா மாதிரி வருதா அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, இங்க இருந்து இமேஜ் வந்து ஸ்லோவா விசிபிளா வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எண்டில் என்ன பண்றேன், இந்த இமேஜை நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இங்க எண்டில் இருந்த பிளாக்கையும் நான் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வரேன். இப்போ என்ன ஆகும், எண்டு கிட்ட வரும்போது ஸ்லோவா அந்த வீடியோ வந்து பிளாக் அவுட் ஆகும். ஸோ நான் ஸ்டார்டிங்லயும் ஒரு டிரான்சிஷன் வச்சிருக்கேன், எண்ட்லயும் ஒரு டிரான்சிஷன் வச்சிருக்கேன். இது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தோம்னா ஸ்லோவா ஃபேட் இன் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்லோவா ஃபேட் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்க கிரியேட்டிவா உங்களுடைய வீடியோவோட எடிட்டிங் போது டிரான்சிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கற்போம் மீண்டும் சந்திப்போம். இதை பத்தி கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.